impression is the best impression, first impression, the last impression கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட் எல்லா டைமும் நம்புறீங்களா? எல்லா டைமும் நம்பாட்டினாலும் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ கண்டிப்பாக நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் அந்த இன்டர்வியூரை சந்திக்க போகிற நிமிஷங்கள் வந்து ஒரு 1 hour ஆர் மேக்ஸிமம் 45 minutes தான். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து உங்களை வந்து ஜாப்ல எடுக்கலாமா வேண்டாமான்றத கம்ப்ளீட்டாக வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை எப்படி பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறது, என்னென்னலாம் அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் கொடுக்கலாம். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் உங்களை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, உங்களை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்ற போது இவருக்கு அவர் பற்றியே சொல்ல தெரியல, எப்படிப்பா நம்ம கம்பெனியில் வந்து வேற வச்சு நம்ம வந்து வேலை வாங்குறது அப்படின்றது வந்து ஈஸி ஜட்மெண்ட்குள்ளே வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை எப்படி ஒரு ப்ராப்பராக சொல்லலாம், என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கணும் ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஐ எம் ரம்யா, ஐ எம் வித் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல வந்து நீங்க வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்காகவே ஒரு தனியான வீடியோ போட்டிருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ் ஐ மென்ஷன் உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியே உங்கள்கிட்ட கேன் யூ ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் மேபி உங்களுக்கு உள்ள வந்து இன்டர்வியூ லைட்டாக ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஏன்னா உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கும் பட்சத்தில். ஸோ அப்படியான ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் என்னெல்லாம் சொல்லணும் என்னெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டோன்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பர்சனல் விஷயத்தை ரொம்ப இன்க்ளூட் பண்ணாதீங்க. பிகாஸ் நோ ஒன் கேர்ஸ். யாரோட பர்சனல் விஷயம் யாருமே இம்பார்ட்டண்டாக இருக்காது. அதுவும் அந்த 1 hour வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டுமே தான் அவங்க பார்க்க போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்கள் வந்து என்னென்ன சொல்ல போறீங்கன்றது நீங்கள் ரெஸ்யூமில் கொடுத்துருவீங்க. அதை தாண்டி உங்ககிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் காரணம் என்ன அப்படின்னா முழுக்க கம்யூனிகேஷன் ஸ்கில் செக் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ரெஸ்யூமே கையில் கொடுத்துருவீங்க. நீங்கள் யார், என்ன, உங்களோட பேர் என்ன, நீங்கள் எந்தெந்த காலேஜில் படிச்சீங்க, நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ரெஸ்யூமில் வந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் கேன் யூ ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு கேட்கறது காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரெஸ்யூமே எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு ஒரு விஷயத்தை உங்களை பற்றி உங்களுக்கு ப்ராப்பராக சொல்ல தெரியுதா அப்படின்ற ஒரு செக்கு தான் அங்கே வைக்கிறாங்களே தவிர உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்கள் சொந்த கதை சோகதைலாம் தேவையே கிடையாது. அது யாருமே கேரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் முழுக்க செக் பண்ணுறது என்ன அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு ஹம்பிள் ஆகிட்டு பேசுறீங்க, அது இல்லாமல் இதை வந்து எவ்வளோ நீங்கள் ப்ரிசைஸாக பேசுறீங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தானே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா நான் ஒரு தடவை இன்டர்வியூ போயிருந்தேன். நான் ஒரு கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டுமே 5 to 10 minutes. நான் இப்படியே பார்த்துட்டே இருக்கேன், எப்போ அதை முடிப்பாங்கன்னு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அப்படி வெயிட் பண்ணுற அளவுக்குலாம் வைக்கக்கூடாது. எப்பயுமே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து 1 or 2 minutesக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதை விட்டு எக்ஸிட் ஆகவே கூடாது, போர் ஆயிடுவாங்க. உங்களை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, உங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் அதை முன்னாடி அதுக்கடுத்த ஒவ்வொரு டிப்ஸில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோ சொன்னால் போதும், வளவலான்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது நிறைய பேருக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ நம்ம டிப்ஸுக்குள்ளே போயிடலாம். டிப் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் யுவர் இன்ட்ரடக்ஷன் வித் கிரீட்டிங். எப்பவுமே ஒரு கிரீட்டிங்கோட ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹலோ குட் மார்னிங் ஐ எம் ரம்யா ஆர் மை நேம் இஸ் ரம்யான்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் குட் மார்னிங், ஹலோ குட் மார்னிங், என்ன வேணால் வேர்ட்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு கிரீட்டிங்கோட ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அந்த ஒரு இன்டர்வியூ வந்து கொஞ்சம் அழகாகும். ஆப்போசிட்ல இருக்கவங்களும் உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து ஒரு குட்டி ரேப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் யூ நீட் டு டாக் அபவுட் யுவர் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். நீங்கள் அடுத்து வளவளன்னு போகாமல் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணக்கப்பமே உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் பற்றி தான் பேசணும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, நீங்கள் என்னென்ன டிகிரி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னால் ஓகே. நீங்கள் இது வந்து ஒரு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரண்ட் ரோலில் என்ன இருக்கீங்க, கரண்ட் ரோலோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட டெசிக்னேஷன் என்ன, அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து உங்களோட கரண்ட் ரோலில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஒரு அட்ராக்டாக பண்ணியிருக்கீங்களா, உங்களோட ஆல்ரெடி பழைய எம்ப்ளாயரை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா, அங்கே ஏதாவது நீங்கள் ஸ்டார் அவார்ட் வாங்கியிருக்கீங்களா, அந்த மாதிரி நான் உங்களோட அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன் பற்றி நீங்கள் பேசலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட ரெகனைசேஷன் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் இருக்கும்பொழுது ஓகே அப்படி ஒரு அங்கேயே வந்து ஒரு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தான்ப்பா நம்ம கம்பெனிக்கு வரப்போகிறான்ற ஒரு குட் கான்ஃபிடென்ட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து சில மாதிரியான அப்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் டீம் பிளேயர், கிரிட்டிக்கல் திங்கராக இருப்பேன், ப்ராப்ளம் சால்விங்காக இருப்பேன், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே இன்னுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். ஸோ ரிமெம்பர் ஒன் திங், கீப் இட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப். ரொம்ப லென்த்தியாக போகாதீங்க, அது நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டே இருக்காது.
டிப் நம்பர் 4 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு டாக் அபவுட் யுவர் ஹாபிஸ் அண்ட் பேஷன்ஸ். அதுல வந்து நோ டவுட்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, எனக்கு கிட்டார் ப்ளே பண்ண ரொம்ப பிடிக்கும், நான் கிட்டார் ப்ளே பண்ண, நான் டான்ஸ் நல்லா ஆடுவேன், என்ன வேணா நீங்க சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது ரொம்ப பர்சனல் டீடைல்ஸா போகாது. ஏன்னா ஒரு ஆஃபீஸ்ல போனீங்க, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்கே நிறைய வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்க வந்து ஷோ பண்றதுக்கு நிறைய பிளேசஸும் இருக்கும். ஸோ அதை அவங்க விரும்புவாங்க கேட்கறதுக்கு. நீங்க அதெல்லாம் ஒரு ஆடர் மாதிரி தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு புக் வார்மா இருந்து படிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளில வரணும் அவசியம் இல்லையா. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா எல்லாரோட 24 ஹவர்ஸ்லையுமே நீங்க வந்து உங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுமே ஒரு வேல்யூபிள் தான். ஸோ நீங்க அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5 வந்து நிறைய பேர் மிஸ் பண்றீங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Why are you applying for this job? நீங்க அதை கண்டிப்பா சொல்லலாம். நீங்க வந்து ஒரு டெவலப்பர்ல அப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நான் இந்த ஃபுல் ஸ்டாக் அப்ளை பண்ணதுக்கான ரீசன் என்ன, நான் ஏன் இதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு குட்டியா பேசலாம். அதுல வந்து தப்பே கிடையாது. How it aligns with your future goals பத்தியும் நீங்க பேசலாம். அதுவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஃபாலோவிங் அப், நீங்க உங்களோட கோர்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரியும் நீங்க வந்து சொல்லலாம். ஸோ கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எல்லாமே நீங்க சொல்லி முடிச்ச அப்புறம் தட்ஸ் ஆல், திஸ் இஸ் அபவுட் மீ நீங்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கன்க்ளூட் பண்றது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நான் சொன்ன எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ரொம்ப ஹேவ் அ பிளசன்ட் ஃபேஸ் வச்சு நீங்க சொல்லணும். ரோபோட் மாதிரி ஹாய் ஐ எம் ரம்யா, ஐ எம் கமிங் ஃப்ரம் அப்படிலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது பார்க்கவே அழகா இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் மாதிரி. உங்களை பத்தி அந்த 1 hour தான் அந்த இன்டர்வியூ கிட்ட பேச போறோம். ஜஸ்ட் கான்ஃபிடென்ட். எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது இல்லையா, அவருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும். அவர் கேட்கிற உங்கள்கிட்ட கொஸ்டினே மேபி அவருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ கான்ஃபிடென்ட் பதில் சொல்லுங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் இட்ஸ் நாட் வெரி குட், ரைட்? ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்றதுல ஃப்ராங்க் இருக்கு. பட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க சொல்லுங்க. அங்கங்க குட்டி குட்டி மிஸ்டேக் இருக்கு, அங்கங்க கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தான் பரவாயில்ல, கிராமட்டிக்கல் வேற இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதெல்லாம் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து மேனேஜ் பண்ணிடும். ஸோ நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதும் ஒரு பிளசன்ட் ஃபேஸ்ல நீங்க சொல்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். அதே மாதிரி ஃபேக்கா பேச வேண்டாம். ஹேவ் அ நேச்சுரல் வாய்ஸ். உங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வாய்ஸ்லயே போய் பேசுங்க. ஒரு டிஃப்ரெண்டா நீங்க வந்து பேசுறமேலாம் பேச வேண்டாம். அதுவே வந்து ரொம்ப ஃபேக்கா தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு தடவை 2 தடவை நீங்க வந்து மாதிரி பேச ட்ரை பண்ணலாம். அந்த 1 hour கான்வர்சேஷன்ல உங்களோட வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ நார்மல் கான்வர்சேஷன்ல நீங்க நார்மலா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி பேசுங்க. கான்ஃபிடென்ட், சிட் ப்ராப்பர்லி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து ஒரு குட் ஸ்லீப் எடுத்துட்டு போயிடுங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து இவ்வளவுதாங்க. இதை நீங்க வந்து ப்ராப்பரா சொன்னீங்கன்னாவே வந்து கண்டிப்பா இன்டர்வியூரை அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு டெக் திறமை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தோணுதோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.